ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். இன்றைக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கிற இடம் புலிகுண்டு ஹில்ஸ். இது ஆந்திராவில் இருக்குது, சித்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதை வந்து ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மேலே வந்து ஒரு சிவன் கோயிலுமே இருக்குது. இந்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம். பட் இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக அமைஞ்சது. ஒரு 3 பேருங்கிறனால சரி பைக் வேண்டான்னு கார்லேயே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து ஒஸ்கோட்டே டோலை தாண்டிட்டோம். பெங்களூர் சிட்டி விட்டு வந்துட்டோம். இன்னொரு 180 கிலோமீட்டர் வரும். ஸோ இந்த ஹில்ஸை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது வந்து ஒரு பெரிய 2 ராக் ஃபார்மேஷன் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். அதில் ட்ரக் பண்ணி போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு பார்த்துருந்தோம். சரி, அதை ட்ரை பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கோம். வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலையில் நேரமாகவே கிளம்பிட்டோமா. கரெக்டாக நாங்கள் முல்பாகல் ரீச் ஆகிறதுக்கும் எங்களுக்கு பசி எடுக்கும் செம்ம சிங்கப்பாக இருந்துச்சு. இங்கே முல்பாகலில் பிரசாத் ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் வந்து உங்களுக்கு அத்தன்டிக்கான முல்பாகல் தோசை கிடைக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து மாமந்தூர் இக்கோ டூரிசம் போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலினா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, டாபிக் வருவோம். ஸோ அங்கே போயிருந்தப்போ இந்த ஹோட்டல் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் வேறு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் காரில் வரீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ எங்கேயாவது மெயின் ரோட்லேயே ஏதோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. பைக்னால் உங்களுக்கு ஹோட்டல் பக்கத்தில் வரைக்குமே எடுத்துகிட்டு போக முடியும். பிரசாத் ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்த உடனே பாருங்கள், வெளியில் ஒரு R1 ஒரு BMW எல்லாம் சூப்பர் பைக் தான் நின்றுட்டுருக்கு. ஹோட்டல் பார்க்க சின்னதாக இருந்தாலும் எப்பவும் க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே வர க்ரௌட் எப்படின்னா, பாதி லோக்கல் க்ரௌடு தான், மீதி பாதி வந்து ட்ராவலர்ஸ் தான். இந்த திருப்பதி ஹைவேல போகிற நிறைய ட்ராவலர்ஸ் இங்கே வந்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல். இந்த தோசை எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த தோசை எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு வந்து அப்போ மாதிரியே இருக்குது. அதாவது சென்டரில் வந்து திக்காக சாஃப்டாக இருக்கும், ஓரத்தில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் அளவே இல்லாமல் ஊற்றுவாங்க. ஸோ வந்து யாராவது வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வராதிங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா நடுவில் மசாலா வச்சு கொடுத்துறாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கடையில் சாப்பிட்டதுக்கும் ஆத்தென்டிக்கான ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ட்ரெக்கிங் பண்ணும், அதனால் அளவாக சாப்பிட்லான்னு தான் இருந்தோம். பட் வந்து டேஸ்ட் நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம். எப்படி வந்து ட்ரெக் பண்ண போகிறோன்னு தெரில. சரி, விஷயத்துக்கு வருவோமா. புலிகுண்டு ஹில்ஸை பற்றி சொல்லணும்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் போகணும். உங்ககிட்ட கார் இல்லை பைக் இருந்ததுன்னா ட்ராவல் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஒருவேளை பஸ்ஸில் போகணுன்னா பெங்களூர்லேருந்து சித்தூர் போய்க்கோங்க. சித்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 24 கிலோமீட்டர் தான். இதர் நீங்கள் டாக்ஸி இல்லை ஆட்டோ எடுத்துட்டிங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெக்கை பற்றி சொல்லணுன்னா, இதை வந்து ஈஸியான ட்ரெக் கிடையாது. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மாடரேட்னு சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவுமே ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏறி போகும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதுக்கப்புறம் சேஃப்டி வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ஸ்டெப்ஸுக்கு வந்து அந்த சேஃப்டி ரைல்ஸ் கூட இருக்காது, கைப்பிடி இருக்காது. நீங்கள் வந்து ஒன் சைட் பாறையை பிடிச்சிட்டு ரொம்பவுமே சேஃபாக போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸு நிறைய இடத்துல அந்த பாறைக்கிட்ட நடந்து போகிற இடத்துல எல்லாமே ப்ராப்பராக வந்து அந்த கைப்பிடி எல்லாமே போட்டுட்டு ஸோ நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ தான் கடைசியாக வந்து புலிகுண்டு ஹில்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சிமெண்ட் ரோடு தான். அதாவது வந்து நீங்கள் கார் பார்க்கிங் வரைக்குமே ப்ராப்பராக ரோட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் எதாவது வீக்கெண்ட் மாதிரிலாம் வந்தீங்கன்னா இங்கே கீழே எதாவது பார்க் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்கள் வந்து வீக் டே வந்ததுனால பெருசாக க்ரௌட் இல்லை. நாங்கள் வந்து காரை பைக் பார்க்கிங் வரைக்குமே எடுத்துகிட்டு போயிட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி மண் பாதையில் தான் போகணும். அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வரதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, செப்பலெல்லாம் கீழே கழட்டி விட்டுட்டு மேலே வரைக்கும் வெறுங்காலில் தான் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பாதி மலை ஏறினோடனே அங்கே கொஞ்சம் கோவில் வரும், அது வரைக்கும் இவங்க செப்பல் போட்டு போயிட்டு அதுக்கு மேலே வந்து வெறுங்காலம் நடக்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கம்மி பேர் மட்டும் மேலே வரைக்குமே செப்பல் போட்டு போகிறாங்க இங்கே. ஆனால் நாங்கள் விசாரித்த வரைக்கும் இங்கே வர்ற லோக்கல் பீப்புள் யாருமே வந்து செப்பல்லாம் போடுறதில்ல. ஏன்னா ரீசன் வந்து இங்கே மேலே கீழெல்லாம் சிவன் கோயிலெலாம் இருக்கனால அவங்க வந்து வெறுங்காலில் தான் போகிறாங்க. ஸோ நாங்களும் அதுவே ஃபாலோ பண்ணலான்ட்டு வெறுங்காலையே நடக்க ஆரம்பித்தோம். இப்போ தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இந்த கைப்பிடிலாம் போட்டிருக்காங்க. அதுக்காக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நினச்சி உங்கள் ஃபுல் வெயிட்லாம் போட்டுறாதீங்க. பிடிச்சி ஆட்டினிங்கனாலே ஆடிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு க்ரிப்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக நடந்து போய்க்கலாம். இப்போ இந்த புலிகுண்டில் மேலே போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது, கீழே வரதுக்கு ஒரு ரூட் இருக்குது. மேலே போகிற ரூட் ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும், வெறுங்காலில் கூட நடக்கலாம். பட் கீழே வர ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. வந்து ஸ்டெப்ஸில் கம்பி கட்டியிருப்பாங்க, காலெல்லாம் ரொம்ப குத்தும். அன்பியரபிள் பெயினாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது க்ரௌட் இல்லாத அன்னைக்கு போனீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலேயே ரிட்டர்ன் ஆகிடலாம், பிரச்சனை இல்லை. இதுவே வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா பெட்டர், அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஏதாவது ஷூஸ் போட்டுக்கலாம், இல்லைனா அட்லீஸ்ட் சாக்ஸ் ஒரு 2 சாக்ஸ் போட்டுட்டு போனீங்கன்னா அந்த பெயின்லேருந்து தப்பிச்சிடலாம்.
காரை பார்க் பண்ணதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் டு 45 நிமிஷத்துலேயே இந்த இடத்த ரீச் ஆகிடலாம். ஒரு சூப்பரான ஸ்பாட். நீங்கள் வந்து வெயிலில் வந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த லொக்கேஷனே எப்படி இருக்குன்னா 2 பாறைக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ரெஸ்ட் எடுக்க சூப்பரான இடம். இதை நம்ம என்ன தான் கேமராவில் பார்த்தாலுமே இதை வந்து ட்ரோனில் பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்ட்டு. பார்க்கும்போதே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். சரி, பறக்க விடுவோமா? கோப்ரோவில் பார்க்குறதுக்கும் ட்ரோனில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை? என்னமோ பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரிகிறோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம உட்காந்துருக்க ஸ்பாட்டை நினச்சி பார்த்தாலே. இது வரைக்கும் ஒரு 30 to 40% டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருப்போம். பட் இது வரைக்கும் நீங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாலாம் இருக்காது. பட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 70 டிகிரி ஸ்லோப் கூட இருக்கும். அதாவது செங்குத்தாக இருக்கும். சில இடத்துல கையை ஊனி தான் ஏறுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கைப்பிடிலாம் இருக்குது. இதுவே வந்து இது போடுறதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல எப்படி நடந்து போயிருப்பாங்கன்னு செம்ம த்ரில்லிங்காக இருந்திருக்கும்ல. பட் லக்கிலி இப்போ இது எல்லாமே சேஃப்கார்ட் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் வந்து கேஷுவலாக போக முடியுது. இது வரைக்கும் பேசிட்டு நல்லா ஜாலியாகவே வந்தாச்சு. பட் இதுக்கு மேலே தான் டஃப்பான ட்ரெக்கிங்கே காத்துட்ருக்கு. இன்ஃபேக்ட் இனிமே வந்து 2 பேர் சேர்ந்து கூட போக முடியாது. இப்போ க்ரௌடாக இருக்குது அப்படின்னா இப்போ மேலேருந்து யாராவது வர்றாங்கன்னா இந்த வழியில் வர முடியாது. ஸோ வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு கண்டிப்பாக வேறு வழி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸில் ஒரு 4-5 தடவை சுற்றி மேலே ஏறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 பாறைக்கு நடுவில் நீங்கள் ஏற ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வந்து காற்று கூட இருக்காது. நம்ம பேட்மேன் படத்தில் வர்ற மாதிரி அங்கங்கே வௌவால்லாம் கூட பறந்துட்டுருக்கும். இது ஸ்லோப் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் கை ஊனி தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டிட்டா சுத்தமாக காற்றே போகாது. ஒரு மாதிரி வந்து ஒரு இந்த டேம்ப் ஸ்மெல்லும்பாங்கள்ல, லைட்டாக வந்து இந்த குளிர்ந்த காற்று வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். சில பேருக்கு வந்து சஃபகேட் ஆகும். அதாவது வந்து காற்று இல்லைனா அவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை தவிர்த்தரலாம். இல்லைன்னா பெட்டர் வந்து அந்த பின்னாடி அதாவது எக்ஸிட் போகிற ரூட் இருக்கு இல்லையா, அது வழியாக வந்து இவங்க ஷூஸ்லாம் மாட்டிக்கிட்டு ஈஸியாக மேலே வந்துடலாம். இங்கே வந்து நிறைய பேர் சஃபகேட் ஆனதை எங்களாலே பார்க்க முடிஞ்சுது. அடுத்து இங்கே முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். மேலே போகிறதுக்கு ஒன்று, கீழே வரத்துக்கு ஒன்று. அதுக்கப்புறமா டார்ச் லைட் இல்லைனா இங்கே சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. நிறைய பேருக்கு இருட்டிலலாம் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து டார்ச் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த இடத்துலலாம் லிட்ரலாக வந்து ஒருத்தர் வந்து நல்லா குறுக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பேக்லாம் மாட்டிங்கனாலே சைடில் வரணும், அந்தளவுக்கு இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்டெப்ஸ் வந்து இரும்பில் சிமெண்ட்லன்னு மாறி மாறி வந்துட்டுருக்கும். ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து லைட்டாக வெளிச்சத்தை பார்ப்பீங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவ்வளோதான், நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் டாப் ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மேலே ஏறினதுமே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கோவில் ரீச் ஆகிடலாம். நீங்கள் போகிற வழியில் வந்து ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன பாலி மாதிரி இருக்கும். அந்த குளத்தை சுற்றி போனீங்கன்னா கோவில் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அந்த கோவில் போய் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக தெரியும். அந்த கோவில் நீங்கள் நடந்து வந்தது ஃபுல்லாக ஒரு பாறையில் இருக்கும். கோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேறு ராக்கில் இருக்கும். நடுவில் சுற்றி கேப் இருக்கிறதே உங்களால் பார்க்க முடியும். சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறத விட இன்னும் பெட்டராக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நீங்கள் நடந்து வந்தது ஃபுல்லாக ஒரு பாறை. அந்த கோவில் மட்டும் பாருங்கள், தனியாக ஒரு பாறையில் இருக்குது. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து ட்ரோனை பறக்கிட்டு பார்ப்போமா இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு ட்ரோனில் பார்க்கும்போது கிளியராக தெரியும் அந்த 2 பெரிய பாறைக்கு நடுவுக்கு அந்த சின்ன கேப்பு. ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும், இன்னொரு பாறைக்கும் நம்மளால் நடந்து போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2க்கும் நடுவில் ஒரு குட்டி அயன் பிரிட்ஜ் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுதான் அந்த பாப்புலரான அயன் பிரிட்ஜ். இங்கே வர்ற எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்காமல் போக மாட்டாங்க. ட்ரோன் ஷூட் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பரான ஸ்பாட். ஆனால் ஒரே ஒரு தொலை என்னென்னா, இங்கே ஷூ இல்லைன்னா வர முடியாது. ஏன்னா இங்கே கீழே கிளியராக பாருங்கள், குட்டி குட்டி கம்பி இருக்கும். உங்களுக்கு காலில் நல்லாவே குத்தும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நல்லா ஃப்ளாட்டான ராடு தான் போட்டிருப்பாங்க. குட்டி குட்டி கம்பி இருக்கனால பயங்கரமாக குத்தி காலெலாம் கண்ணா பின்னாடி வலிக்க ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறது தான் வேலை. இந்த பிரிட்ஜை தாண்டி வந்ததும் அடுத்த வியூ பாயிண்ட் போகணுன்னா இந்த குட்டி மரம் இருக்கு இல்லையா, அதை கிளைய பிடிச்சி ஏறி தான் வந்தாகணும். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்ம சென்னையிலேருந்து வந்த பசங்களாம் பாருங்கள் எப்படி ஃபன் பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு.
இறங்கும் போது எப்படி ஏதோ ஏறினா இறங்க தப்பு பார்த்துக்கலாம். இதுதான் அந்த அடுத்த வியூ பாயிண்ட். மோரார்லெஸ் சேம் தான். சிவன் கோயிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வியூ கிடைக்குமோ ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பட் இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வந்ததுக்கு ஒரு இடத்துல சும்மா ஹைக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு அடுத்து ரிட்டர்ன் போகிறது தான். இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி அப்படியே நேராக போனீங்கன்னா வந்த வழியாகவே கீழே போயிடுவீங்க. இல்லை யூட்டன் எடுத்து போனீங்கன்னா அதுதான் ரிட்டன் போகிறதுக்கான ப்ராப்பர் வழி. நாங்கள் பண்ண பெரிய தப்பே ப்ராப்பரான ரூட்டில் போனதான். இன்றைக்கி பெருசாக க்ரௌட் இல்லை, வந்த வழியாக போயிருந்தாலே பெருசாக காலுக்கு டேமேஜ் ஆகாமல் தப்பிச்சிருப்போம். ஸோ நாங்கள் வந்து ப்ராப்பர் ரூட்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ண போய் என்ன ஆச்சுன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து அயன் ராட்ஸ் தான், அயன் ஸ்டெப்ஸ் தான். அந்த அயன் ஸ்டெப்ஸில் வந்து ஃப்ளாட் ராட் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கட்டு கம்மி மாதிரி சின்ன சின்னதாக கட்டியிருக்காங்க. 2 பேருக்குமே கால்லாம் பயங்கரமாக பதம் பார்த்துருச்சு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம். அங்கே அது பெயின் சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நாளைக்கு மேலே ஆச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். எங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒன்று வந்த வழியாகவே கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி நடந்து போயிடுங்க, இல்லையா ஒரு 2 சாக்ஸ் போட்டுக்கோங்க. நிறைய பேர் ஷூ போட்டு வராங்க, அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. கோயில் இருந்ததுனால நாங்கள் வெறுங்கால் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் சொல்லணுன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர், சென்னைனா 150 தான். ஒரு 3 to 4 மணி நேரத்தில் எங்கே இருந்தாலும் ரீச் ஆகிடலாம். பெருசாக என்ட்ரி எந்த செலவுமே இல்லை. ஒரு பட்ஜெட்டான ட்ரிப். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ தாராளமாக வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். சூப்பரான ஸ்பாட். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.